இந்த காலைக்கதிர் நிகழ்ச்சி நேயர்களோடு ஒவ்வொரு நாளும் தேவனுடைய அன்பை குறித்து பகிர்ந்து கொள்வதில் தேவன் எனக்கு பாராட்டின அந்த கிருபைக்காக தேவனை துதிக்கிறேன், சோஸ்தரிக்கிறேன். தொடர்ந்து நீங்களும் தொடர்ந்து இந்த செய்திகளை பாருங்கள். பார்ப்பது மாத்திரம் இல்லை, மற்றவர்களுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அது தேவனுடைய ஊழியத்திற்கு நீங்களும் ஒரு பங்களிப்பதற்கு அது ஏதுவாக இருக்கும். இதற்காக அநேக முயற்சிகள் எடுக்கிற குடும்பங்கள் இருக்கிறது. அந்த குடும்பத்திற்காக நீங்கள் ஜெபம் பண்ணிங்க. கணவன் மனைவி பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். தொடர்ந்து அவங்க தேவனுடைய ஊழியத்தை இன்னும் அநேக வழிகளிலே செய்வதற்கு தேவனுக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் நல்ல பலத்தையும் நல்ல தேவைகளை சந்திப்பதற்கு தேவன் உடன்படும்படி நீங்கள் அவளுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். இந்த நாளில் நமக்கு வருகிற ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கிறது? நம்முடைய ஜெபம் ரொம்ப கருத்தாக நம்ம ஜெபம் பண்ணுறோமா? நம்ம ஒருவேளை கருத்தாக ஜெபம் பண்ணும்போது என்னென்ன ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்ச்சியிலேருந்து நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். நமக்கு வருகிற வாக்குத்தத்தத்தின் செய்தி எங்கேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 9, 10, 11 வசனங்கள்ல அது அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. உன் தேசத்துக்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் திரும்பி போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லியிருக்கிற கர்த்தாவே, அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்திற்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. என் சகோதரனாகிய ஏசாவின் கைக்கு என்னை தப்புயும். இந்த வசனத்தை நான் ரொம்ப ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன். உங்களுக்கு நேரம் கிடைச்சா எடுத்து வாசித்து பாருங்கள். இது என்ன கதை அப்படின்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஏசா யாக்கோபு என்ன செய்கிறாரு அப்படின்னு சொன்னால், தன் சகோதரனை ஏமாற்றி அந்த சேஷ்டபுத்திர பாகத்தை அல்லது அவருடைய ஆசீர்வாதத்தை என்ன செய்கிறாரு, தவறான முறையில் அப்பாவிடத்துலேருந்து பெற்றுக்கொண்டு என்ன செய்கிறாரு, அங்கேருந்து தன்னுடைய மாமா வீட்டுக்கு போகிறாரு. அங்கே அவர் அநேக ஆண்டுகள் இருந்து அநேக கஷ்டங்கள் அநேக காரியங்கள்லாம் நடக்கும். அப்படி நடக்கும் பொழுது தன்னுடைய மாமாவுடைய பிள்ளைகள் 2 பேர் இருக்காங்க. அவங்கள திருமணம் செய்வதற்கு அவர் ஆசைப்படுகிற ஒரு மகளை கட்டி தரணும் அப்படின்னு பார்த்தா, அவருடைய மூத்த சகோதரி இருக்கும்பொழுது இளையவளை எப்படி தர்றது அப்படின்னு சொல்லி மாமா என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால், மூத்த சகோதரியை கட்டி வைப்பாங்க. அப்படி மூத்த சகோதரியை கட்டி வச்சதுனால அவர் யாருக்கு ரொம்ப பிடிக்கும், அவருக்கு இளைய சகோதரியை கட்டணும் அப்படின்னு சொல்லி அதற்காக அநேக வருடங்கள் வேலை செய்கிறார். மீண்டும் 7 வருடங்கள் வேலை செய்து 2வது மகளின் திருமணம் அவர் பழுகி பெறுகிறார். எல்லா ஆசீர்வாதத்தினால் தேவன் அவரை ஆசீர்வதிக்கிறார். அவருக்கு கெடுதல் நினைச்சாலும் அந்த கெடுதலை கூட ஆண்டவர் ஆசீர்வாதமாக மாற்றுகிற அளவுக்கு அவர் தேவனோட கூட இருக்கார். இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்ன செய்ய, உன் ஊருக்கு போ அப்படின்னு சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தா மற்றவர்களுக்காக ஜெபிங்க அப்படிலாம் நான் சொன்னேன்ல. இந்த இதில் பார்த்தீங்கன்னா யாக்கோபு அவருக்காக ஒரு ஜெபம் பண்ணுறாரு. என்னன்னு சொன்னால், அவர் சொல்கிறாரு, ஆரானிலிருந்து தன் மாமனின் வீட்டை விட்டு கானானுக்கு செல்லும்படி யாருக்கு உத்தரவு வந்துச்சு, யாக்கோபுக்கு தேவன் கூறினார். அப்படி கூறினோடனே தேவன் சொன்னோடனே அவருக்கு போகணும்னு ஆசை. ஆனால் என்ன அப்படின்னு சொன்னால், தன்னுடைய சகோதரன் வீரர்களோடு வரான் அப்படின்னு சொல்லி அப்போ அவருக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அப்போ தான் அவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், அவர் தேவன் சொன்னபடி நடந்ததுனால ஆண்டவர் அவரோட கூட இருக்கிறார். அவர் தைரியம் தராரு, நீ பயப்படாத, நீ போ அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அவர் தேவன் நம்ம இஷ்டப்படிக்கு நம்ம காரியங்களை செய்வோம் அப்படின்னு சொன்னால் தேவன் அதில் இடைப்பட மாட்டார். ஆனால் தேவன் சொன்னபடி நம்ம செய்வோம்னு சொன்னால் அவர் நம்மோட கூட இடைப்படுவார். அதனால தான் அவர் ரொம்ப உரிமையாக என்ன செய்கிறாரு, ஆண்டவரத்தில் கேட்குறாரு, நீங்கள் என்ன செஞ்சீங்க, எனக்கு எங்கள் சகோதரத்தை விடுதலை கொடுக்கணும் அப்படின்னு செய்கிறார். 2வது, தேவனுடைய அன்பையும் உண்மையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு தனக்கு தகுதி இல்லை. அங்கே சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, என்ன சொல்கிறாரு, நான் எதுக்கும் அது பாத்திரன் அல்ல. முதலாவது வந்து என்ன செய்யணும், தேவனை நம்ம முழுமையாக அவர் சொல்லிக்கு கீழ்ப்படுகிறாங்க. 2வது, ஆண்டவர்கிட்ட நம்மை ஒப்பு கொடுக்கணும், தாழ்த்தி நம்ம ஒப்பு கொடுக்கணும். நான் பாவி ஆண்டவரே, பலவீனம், அறிவில்லாதவன், எனக்கு நீங்கள் போத்த அப்படின்னு சொல்லி நம்ம ஒப்பு கொடுப்போம் அப்படின்னு சொன்னால் தேவன் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், அவர் யாக்கோபு அறிக்கையிட்ட பொழுது என்ன செய்கிறார், ஆண்டவர் அவரை இன்னமும் ஒரு என்ன செய்கிறார், அவரை கடினப்படுத்தாதபடிக்கு, அவர் கஷ்டப்படாதபடிக்கு அவரை ஆசீர்வதிக்கிறார். அவர் ஆசீர்வதித்ததுனால என்ன செய்கிறாருன்னு சொன்னால், அவருக்கு அநேக செல்வங்கள் பெருகி இருந்துச்சு. அப்படி இருக்கும் பொழுது என்னது அப்படிங்க நமக்கு சொல்லி கொடுக்குற பாடம், நம்ம ஆண்டவரத்தில் தாழ்த்தி நம்ம ஒப்பு கொடுக்கணும். யாக்கோபு தாழ்த்தி ஒப்பு கொடுத்தது. 3வது, தன் குடும்பத்திற்காக என்ன செய்கிறாரு, அவர் வேண்டுதல் செய்கிறார். ஏன்னு சொன்னால்,
என்னுடைய சகோதரன் வந்து என்ன செய்வார், என்னை கொன்று போடுவார் அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்யறா, அவர் பயந்ததை என்ன செய்கிறாரு சுட்டி காட்டி அவர் ஜெபத்தில் சொல்கிறார், என் சகோதரன் ஏசாவுக்கு கைக்கு என்னை தப்புவீங்க, நீங்கள் தான் உங்களால் முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அவர் 4வது என்ன அவருடைய ஜெபத்தில் நம்ம பார்க்கணும்னு சொன்னால், அவர் நீங்கள் ஈசாக்கு எல்லாருக்கும் நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க, எங்களுடைய முற்பிதாக்களுக்கு உடன்படிக்கை பண்ணியிருக்கீங்க, அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, என்ன நீங்கள் காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் வாக்கு தத்தத்தை பிடித்து ஜெபம் பண்ணுறார். அவர் இப்படிலாம் ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் கேட்காம இருப்பாங்களா? அவர் என்ன செய்கிறார், ஆண்டவர் ரொம்ப அழகா தேவன் அவர் ஜெபத்திற்கு பதில் கொடுத்தார். ஏசாவின் மனதில் யார் பேசினாங்களாம், தேவன் அவருடைய மனதை மாற்றினார். யுத்த வீரர்களோடு வந்த போதிலும் அவர் எப்படி இருந்தாராம், அவர் யாக்கோவை பார்த்தபோது ஏசா அழுதான். அதை விட பெரிய ஆறுதல் தேவன் யாக்கோவோடு இருந்திருந்தார். சரிங்களா? என்ன பாருங்க, நமக்கு எதிர்நோக்கி வருகிற எப்பேற்பட்ட பிரச்சனையானாலும் கூட தேவன் வருவார். எப்போ அப்படின்னு சொன்னால், நாம் முழு மனதோடு அவரை தேடி நம்ம அவருடைய பாதத்தில் தாழ்த்தி நம்ம ஒப்பு கொடுத்து நாம் பாவி என்று அறிக்கையிடும் பொழுது, நம்முடைய குடும்பங்களுக்காக நம்ம ஜெபிக்கும் பொழுது, நம்முடைய பயத்திற்கு ஆண்டவரே என்னுடைய எதிர்நோக்கிற பிரச்சனைகள் இப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம சொல்லும் பொழுது, அவர் நம்ம அந்த பிரச்சனைக்காக கொடுக்குறவங்களை கூட என்ன செய்வாராம், அவருடைய இருதயத்தை அப்படியே மாற்றி போடுவாராம். இங்கே பாருங்க, வீரர்களோடு வந்து அழிக்கணும் அப்படின்ட்டு வந்த மனுஷன் பார்த்து அழுது கட்டி தழுவி அவருடைய சகோதர சிநேகத்தை அவங்க புதுப்பிச்சதாக அந்த இதை பார்க்குறோம். இது என்னென்ன, நம்ம கருத்தாக ஆண்டவரத்தில் ஜெபிக்கும் பொழுது, நம்முடைய தேவைகளை ரொம்ப அழகாக சொல்லும் பொழுது அவர் உடனே என்ன செய்கிறாரு, பதில் கொடுக்குறாங்க, இடைப்படுறாங்க. அப்பேற்பட்ட அன்பான தேவன்கிட்ட இன்னைக்கு உங்களுக்கு என்ன வேதனைகள், என்ன காரியங்கள் இருக்குது அவர்கிட்ட சொல்லுங்கள். இந்த மாதத்தில் கடைசி வாரத்தில் இருக்கிற நமக்கு இந்த மாதம் முழுவதும் நடத்தின தேவன் இன்னும் தொடர்ந்து நம்மை நடத்துவார் என்ற அந்த விசுவாசத்தோட அவரை பற்றி கொள்வோமா? ஜெபம் செய்வோம். நமக்கு பயம் வரும் வேளையில் தேவனுடைய கரங்களை விட சிறந்த புகலிடம் வேற எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி யாக்கோபு பிடித்தது போல ஆண்டவரே நாங்கள் உடைய கரத்தை பிடித்துக் கொள்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, நீ மட்டுமா எங்களுக்கு பாராட்டின கிருபைக்காக உண்மை துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம். உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம் எல்லாவற்றையும் குறைவில்லாமல் கொடுத்தீங்களே, அதற்காக நன்றியோடு துதிக்கிறோம். நாங்கள் சுவாசிக்கிற அந்த காற்றுக்காக நன்றி, அதை நிறுத்தாதபடிக்கு நீர் எங்களுக்கு கொடுக்குறீரே, அதற்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் எல்லா காரியங்களும் எதை செய்தாலும் நாமத்திற்கு மகிமையாக செய்ய நீங்கள் கிருபை பாராட்டுங்க. யாக்கோவை போல ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் உண்மை பின்பற்றுகளாகவும் உமக்கு கீழ்ப்படிந்தவர்களாகவும் ஆண்டவரே உம்மிடத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்படைக்கிற பிள்ளைகளாகவும் எங்களுடைய குடும்பங்களுடைய சன்னிதானத்துக்கு நேராக திருப்புற பிள்ளைகளாகவும் ஆண்டவரே எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய தயவில் நாங்கள் இருக்கிறோம் என்பதை ஒரு நாளும் மறவாதபடிக்கு உண்மை பின்பற்ற பிள்ளைகளாக இருக்க எங்களுக்கு ஞானத்தை தாங்க, அதற்கான புத்தியை தாங்க சாமி. உம்மோடு கூட எங்களுடைய உறவை நாங்கள் எப்பொழுதும் புதுப்பித்து கொள்ள நீங்கள் கிருபை செய்யுங்க. பாவிகளாக எங்கள் மேல் கிருபையாக இருங்க. உங்களுடைய ராஜ்யம் வருவதே தள்ள வேண்டுமா? இயேசுவின் வழியை ஜெபிக்கிறோம் ஜெயமுள்ள பரலோக தந்தையே, ஆமென், ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவர் டிவி.